வரணும் சொல்லிட்டு ஆமா போன மாதத்திலே பூனாவில் இருந்து பொட்டிலே லெட்டர் ஒன்று போற வண்டிகளும் வர வண்டிகளும் பார்த்து எனக்கு கண்ணு ரெண்டு பூத்து போச்சு மாமா. பூத்து போச்சா? வாங்க வாங்க மாமா நீங்க எப்போ வந்தீங்க மாமா? பூனாவில் லெட்டர் இருந்து லெட்டர் போட்ட பாரு. ஆமா எப்போ வருவாரு காத்து கொண்டு இருந்த மாமா. ஆமா வந்துட்டா மாமா. ஏய் வர ஓடி 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 மாமாவுக்கு ஒரு தேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போடு. ஏய் 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 நிறுத்துப்பா. யார பார்த்து சேத்துல மேரிக்கு சொல்றடியே? சேர சொன்னவனா என்ன போட்டு தை மேரிக்கிற மாதிரி மேரிக்கு சொல்ற சேத்துல. அது இல்ல மாமா. நான் என்ன சொன்ன தெரியுதா? என்ன சொன்ன? நான் வந்து வந்துக்கிறேன். ஆமா உட்கார்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒரு சேர் மாமா. அடடே நாய்க்காலின்னு சொல்றியே. நாற்காலி. அத சேர் இருந்தா கொண்டு வந்து சீக்கிரம் போடு. மாமாவுக்கு பாரு. வாங்க வாங்க மாமா நீ எப்போ வந்தீங்க? மாமா என்ன வேலை செய்யுதுங்கடா? என்னமா நீ தான உட்கார்றங்க சேர். முன்ன பின்ன சேர்ல உட்கார்ந்திருக்கே இல்லையா நீ? ஐயோ நாங்க அப்பதமா உட்காருவோம். அப்படி இல்ல மாமா. சரி அப்படி இருக்கும்போது ஆமா ஆனா களைப்பா இருக்குது. ஒரு காபி குடுத்தாச்சு. காபி முடிஞ்சாச்சா மாமா? அப்படின்னா வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் மாமா. அவ சொல்றா வாருங்கள் வாருங்கள் என் கைத்தாருங்கள்ன்ற. நீ நம்ம டமுக்கு 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 நடிக்கிறாய் அந்த ஆளு. அது இல்ல மாமா. நான் அப்படியே சொன்னேனா? கைத்தாரங்க சொல்ல. வாருங்கள் வாருங்கள் கைத்தாருங்கள் பகையோடு இளைப்பாருங்கள் மாமா. மாமா கைத்தாருன்னு தான் சொன்னேன். ஆமா சார் அப்படி இருக்கும்போது இந்த வனத்தெல்லாம் வந்திருக்கிறோம். அதே நம்ம சின்ன வயசுல எப்படி வனம் போனோமோ ஆமா மலர் வனம்லாம் பார்க்க போறோம். மலர் வனம் பார்க்கணும். என்னோடு எப்போது இருக்கணும். நான் இருக்கிறேம்மா. அறக்கறியா? நான் இருக்கிறேன். உன் மாமன் இல்லாத இடத்துக்கு நீ எப்படி போவ? மாமா அதான் நீ உடனே இருக்கணும் மாமா. நீ நான் இருக்கிறேன். கையெடு கையெடு. சரி மாமா நந்தவன செல்ல வேண்டும். புறப்படு போறேன். நந்தவனமே இந்த நந்தவனத்தை அழகை பார்த்தையா? பார்த்தேன். எவ்வளோ அழகா அற்புதமா இருக்குது பாருமா. இந்த வன புதுமை நாம சென்று இந்த வன புதுமை நாம சென்று இன்பமா பார்த்திடலாம். மாமா இந்த நந்தவனத்தை அழகை பார்த்தையா? பார்த்தால் மல்லி முல்லை கோங்கு மந்தார புஷ்பன்னு சொல்லக்கூடிய ஆமா வாடி வதங்காமல் எப்படி பொறுத்து கொண்டு இருக்குது பார்த்தையா? அருமையா பூத்துக்குதுமா. அதோ விச்சுக்கு நாட்டாதுன்னா அது அது குந்து இருக்குது பார். ஒரு மயில் கூவி அழைக்குது பார். ஒரு மயில் கூவி அழைக்குது பார். அது தேடி
ஆமா. மயில்கள் ஆடுவதும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் ஆமா. எப்படி இருக்கின்றது? அடா 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 என்ன ஒரு அற்புதமா இருக்குதுமா. அப்படி இருக்கும்போது இந்த வனத்தை விடுத்து ஆமா அடுத்த நந்தவனம் செல்ல வேண்டும். வாருங்கள் போகலாம். புறப்படு புறப்படு. சாரிக சம்பாரிரிச இந்த வனம் தான் வந்து விட்டோம். இந்த வனம் வந்த உடனே பார்த்தா எப்படி இருக்கிறது? ஆமாம்மா அம்மா பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் அடுத்த நந்தவனம் சாகிவாசம் மல்லாவோ சிவசாமிகள் செய்திட மோகமது என்னன்னு தெரியல. என் மாமன் பொண்ணு இது போச்சுப்பா. என்னத்த பாத்துச்சு தெரியல. என்னத்த பார்த்து பயந்துட்டு இருக்குதுப்பா. ஊரெல்லாம் சேர்ந்து உனக்கு காலுக்கு மோந்திரமோ ஆமா கைக்கு கொலுசும் போடுறாங்களாமா. காலு கடா போடுங்க கால் எடா போடுங்க மோந்திரம் என்னடா கொலுசு கொலுசு கை போடுவியா? ஊரெல்லாம் சேர்ந்து அழகான பட்டு பாடுவியும் அழகான பணமும் அப்படியே நோட் நோட்டா தாத்தால கொடுக்குறாங்கம்மா. அதுவும் இல்ல அதுவும் வேணாம் இதுவும் கிடையாது அதுவும் கிடையாதா அப்படின்னா முன்ன பார்த்தால பாருமா. மாமா இந்த பார்த்தையா என்ன 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 இத பார் மாமா. இந்த நந்தவனத்துல யாரோ திஷ்டி பொம்மை சுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா திஷ்டி கைப்புக்கு வச்சுக்கிறாங்க. அவரு பார்த்து தோபார் மாமான்றிய. அது அண்ணு இல்ல. அது அண்ணு. அது திஷ்டி பொம்மை இல்ல மாமா. என்ன பண்ண நீ? இல்ல அவர் அழகை பார்த்தேன். அழகை பார்த்து ஏன்னா ஓட்டமா ஓடுறாரு. ஆமா இப்போ உனக்கு என்ன வந்துடுச்சு? இல்ல இல்ல உனக்கு என்ன மாதிரி இருக்குது? இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தான் தெரியுது உனக்கு? இல்ல அந்த அதான் சொன்ன பொம்மை அதுக்கு நான் உயிரா இருக்குது. நான் எப்பன்னு காத்துக்கிறேன் என்னாண்ட வர மாட்டேன்ற. எதுக்கு? அது என்னம்மா இனிமேல் நீ தேவையில்ல எனக்கு. கல்யாணம் பண்றதுக்குமா? இனிமேல் நீ தேவை மாமா. என்னை கூட்டி வைக்கணும். நீ போ. நானா அப்போ டாபர் மாமா வேலை செய்யணுமா உனக்கு? ஆமாம்மா. பாரு பாய்மா நேரமா அதுக்காக கஷ்டப்பட்டுங்கிறான். இல்ல மாமா இவரை பார்க்கும் போது கண்கள் கூசுதே கண்தொம்பி
என்ன சிவச்சோக கூட அறக்குறீங்கிறாரு ஏமா அது பீஸ் போன பல்பு பழுகுது அது அதுக்கு வராது. பீஸ் பண்ண பல்புனா என்னமா பீஸ் போன பல்புனா தெரியாது. அதுக்கு சங்கதி சைபர் ஆகுதுமா, அதால நட்ட முடியாது பழுகுது. இல்ல அவரு பார்க்கலான்னு போறேன். ஆமா திப்பி ஓடி போற அறக்குறாரு. ஆமா அரை கறந்தா கனி விட்டு விடாதோ, அரை கறந்தா கனி விட்டு உயிரோடு இருக்குமா? இல்ல மாமா இல்ல. ஏமா நான் சொல்றதுனே புரியல எனக்கு. இவரை பார்க்க அவர் துண்டா தீபமோ தோடி கஷ்டம் தெரியாத நீ ஆடிங்க. அவர் தான் அறக்கறான்றாரு. ஏமா என்னமா நீ பெரிய போராட்டமா போச்சு உனா கூட. அந்த நான்முக கடவுள் பிரம்மதேவனாக இருக்குமோ அல்லது அந்த உமா மகேஸ்வரன். ஆமா அவர் என்றெடுத்து சண்முக பிரியனா இருக்குமா? சண்முக கடவுளா? அவர் ஏமா இங்க வர போறாரு? அவர் பக்தர்களுக்கு காட்சி தருவதே வேலையாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடத்துல ஏன் வர போறாரு? சரி, அந்த பாண்டவர் ஆமா நடுப்பிறந்தோனா இருக்க முடியுமா? பாண்டவரில் நடுப்பிறந்தோர் அர்ஜுன பெருமானா இருக்குமா? அவர் ஏமா வர போறாரு? அவருடைய அழகு என்ன? அவருடைய ஆடை ஆபரணங்கள் என்ன? இவரை பார்த்தா இங்க வா, இவரை பார்த்தா எப்படி இருக்குது? இங்கமா நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, கையில கமண்டல கட்டை, இவர் சுத்த பொட்டமா அவரு. அதுக்காடா கூப்பிட்டு சொல்லிங்கிற? என்னமா? சரி மாமா, ஒரு வேலை நீ செய்யணும். இப்போ என்ன? நீ தான் இந்த சமயத்தில் வேலை செய்யணும். உனக்கு செய்யாத நான் யாருக்கு செய்ய போறேன்? போயிட்டு அவராண்ட ஒரு குழந்தை வந்திருப்பதா தெரிவித்துரு. பாத்துங்க வா, கூடக்கிறவங்களே மாமா வாங்கிட்டியா? சரி ஏதோ நீ கஷ்டப்படுற, உன்னால தாங்க முடியாது. சீக்கிரம் சொல்லு. உன்னை நாடி தேடி ஓடி ஒரு குட்டி ஒண்ணு வந்துக்குதுங்க. குட்டியா? ஆட்டு குட்டியா, கன்று குட்டியா, முயல் குட்டியா, மான் குட்டியா? அது குட்டிக்குது அண்ணா அல்லது புலி குட்டியா? உன்னை நாடி ஒரு குட்டி வந்துக்குதுன்னு சொன்ன. ஆட்டு குட்டியா, மாட்டு குட்டியா, பன்னி குட்டியா, கண்ணு குட்டியா, எந்த குட்டி? இல்ல பன்னி குட்டி வந்து. நான் என்ன சொல்லலான்னு சொன்னேன்டா, ஒரு குழந்தை வந்துருக்குன்னா குட்டி வந்துன்னா ஆட்டு குட்டி மாட்டு குட்டி தான் சொல்லுவாரு. ஒரு குழந்தை வந்துருக்கு சொல்லுமாமா. எப்படி குழந்தைனா? அப்படியா ஐயா? ஒரு குழந்தை வந்துக்குதுங்க கோவிந்தாபுரம் கிராமத்திலே. ஆமா, தீமிதி விழா அழகாக நடக்கின்றது. இந்த தீமிதி விழாவிலே தாய்மார்கள் குழந்தையை தவறவிட்டிருப்பார்கள். அந்த தாய் தந்தை யார் என்று அறிந்து அந்த குழந்தையை போய் அங்க விட்டு வந்துருப்போம். அப்படியா? என்ன எனக்கு மாத்தி வேலை விடுறீங்க? சொல்லு மாமா. குழந்தை வந்துக்குதுன்னு சொன்ன பாரு. இந்த திருவிழாவிலே யாராயிலும் தவற விட்டு இருப்பார்கள், அந்த தாயிடத்திலே சேர்த்திரு அந்த குழந்தைய அப்படின்னு சொல்றாங்க. நான் உன்னான்னு சொன்னா அவரு ஒன்று சொல்லிக்கிறாரா? ஆமாம்மா. சரி, நீயே போய் பார்த்துக்கோ. நானே பார்த்துக்கிறேன். ஒரு புறமா இரு. அம்மணி கையில் பெரும் புரியனே
தபமுனியே, அம்மணி நீ யார்? இங்கிருந்து எங்கே போறீர்? பரமேஸ்வரன் உலகினாவியே. பரமேஸ்வரன் உலகினாதியே. நான் பரமானை காண்பதற்கே மறையுடி உதித்தியானோ மதவோதையே. செய்ய வேண்டாம். திறமுடன் தவிர்த்திடாமல் நிசைக்கிறோம். அம்மணி, நானோ சிவனுக்கு ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று வெள்ளிங்கிரி மலையை நோக்கி செல்கிறேன். அதனால் என்னை தடுக்க வேண்டாம், மரியாதையாக போய்விடு அம்மா. தன்னன் தனிமையாக சிவனுக்கு ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு இருக்கிறேன். அப்படியே நீ ஒண்டியாவா போற? தன்னன் தனிமையாக தான் போறேன். ஏன் அவனுக்கு கஷ்டம்? ஏன்? நெல்லா நெல்லா முனியே, நானும் மாறு. நெல்லா நெல்லா முனியே. நெல்லா நெல்லா முனியே, நானும் மாறு. நெல்லா நெல்லா முனியே. கல்லையுருக்கும் உன் வல்லழகை கண்டேன். கல்லையுருக்கும் உன் வல்லழகை கண்டேன். அல்லதுரை கூட அவன் மிகவும் கொண்டேன். அல்லதுரை கூட நான் அவன் மிகவும் கொண்டேன். எல்லாம் எல்லாம் முடியே. என்ன சோதனையாக இருக்கிறது? நீ ஒண்டியா போற? தன்னன் தனிமையாக நான் வரேன் கூட. நான் கூட வரமா? நீ வேணாம். உங்களுக்கு என்ன தலையெழுத்து? எனக்கு தான் தலைவிதி. உங்களுக்கு என்னப்பா இருக்குது? நான் போனோம். நில்லா நில்லா எனையே அடிமறைக்க நீ வந்தாதே அண்ணையே. எல்லையிலே தவம் என்னை தடிக்காதே, இன்னும் அடக்காதே. என்னை தடிக்காதே, இன்னும் அடக்காதே. நில்லா நில்லா எனையே நீ வந்தாதே அண்ணையே. சிவா, அரகரா அரகரா. இல்ல எட்ட எனக்கு கெட்டே வந்து ஏம்மா, இவரு துப்பாக்கில மருந்து கிடையாது. எல்லையிலே தவறு செய்ய நடக்கிறேன். ஆஹா. என்னை தடுக்க வேண்டாம், முன்ன வந்து நிற்க வேண்டாம் அம்மா. இந்த இடத்த விட்டு பேசாம போக சொல்றேன். ஆமா, பேசாத போக சொல்றாரு. இருந்தாலும் 5 நாளா இருக்குமா? 5 நாளும் அடடே 9 அதெல்லாம் கிடையாதுமா. அவரை பார்த்தா யாரோ கல்யாண பூசணிக்கா திஷ்டி சுத்தி போட்டு வச்சுக்கிறாங்க. அவரை போய் இந்த இடத்தை விட்டு நான் பேசாமல் போனோம். ஆமா
நான் போயிட்டா நான் போயிடுனா? ஆமா எப்படி பேசாமல் போவானே எங்க ஊர் மேல போறேன்? ஐயோ பாவம், அவரால தங்கச்சி டைப்பரா இருக்குது. அவங்கள தான் சொன்னாங்க இப்போ. ஐயோ பாவரை விட்டு விடு. அந்த பெரிய நாய்க்கு போறியா போ. அவளா? அவளுக்கு இருக்கிற ஆசை கூட இந்த ஆளு காணுமே. இவருக்கு ஒண்ணே கிடையாதுமா. ஒண்ணுமே கிடையாதுன்னு எப்படிதான் ஆகுது? ஆத்துட்டு இருக்கிறாரு. அட்டி சாயானே எப்படி இருக்கு தெரியுமா? மட்டி எண்ணங்கள் என்னண்ட செல்லாது அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சோண்டு அரை புள்ள முழு புள்ள கூட தேவையில்லை. அரை புள்ள வந்து கொடுத்துட்டு அதான் வரமாட்டேன்றாளப்பா. அந்த கல்யாண பூசணிக்காக தான் ஓணுன்றாளு. எனக்கு ஒரு சந்தேகமா. என்ன சந்தேகம்? இந்த நகையாளங்கள்லாம் செத்த மாதிரி ஆகுது. இந்த சேலை என்ன வானவில் கலர்ல இருக்குது. அதனால இந்த ஆடை ஆபரணம்லாம் உனக்கு பிடிக்கல பழகுது. இப்ப இந்த சேலை அவருக்கு பிடிக்கலையா? சரி வேற சேலை மாத்திக்கணும் வந்தா? வேற சேலை மாத்தா அதுல விழுந்துருவாருன்னு பாக்குறேன். அப்படின்ற ஆள் பாதி ஆடை பாதி. அதனால இந்த சேலை அவுத்துரு. வேற சேலை கட்டியாமா? சேலை நானே மாத்திக்கிறேன். நீ மாத்த தேவல. இப்ப நம்ம எல்லாம் ஆக்கிட நானு அண்ணா உன்னை
அப்பா இங்க எந்த கோயில்ல இருந்துடா இறங்கி வந்துச்சு என்னடா சோதனை இருக்குது இந்த கோபுரத்து மேல வச்சிருப்பாங்க இத டிஸ்ட்ரிக்ட் ஏன்னா இந்த சிற்பங்கள் சிலை வடிச்சாங்கன்னா இதுல ஒண்ணு இருக்கும் அந்த மாதிரி கதிரி போந்துருமா அதுல இருந்து எழுந்து வந்துட்டு நடுராத்திரில எழுந்து வந்துதாப்பா என்ன பார்த்தாதான் மத்தியமே வந்து ஆமா நீ எதுக்கு வந்துக்கிற அவதான் அத்தான் உன்னைத்தான் இந்த உடம்புல கூட மனங்குதியா மனம் வந்தது இப்போ ஐயோ மனமா இருக்குதா உனக்கு கிடையாது அங்க முக்கியமானதுக்குதாங்க அப்படியா அங்க தான் முக்கியமானது இதெல்லாம் பீஸ் போனது இதெல்லாம் மாத்தானா சீல பேன் பூச்சி போய்க்கிறாப்பா என்ன போராட்டமா போச்சு குளிக்கிறதே கிடையாதா அரகரா சிவசிவா பாலாஜி பக்கவாதம் வந்துட்டுக்குதுப்பா அதான் பார்த்து கத்து போடா அரகரா சிவசிவா அரகரா அரகரா அரகரான்றாரு அவன் யாரு அவன் யாரு அவன் யாரு அந்த அரகர்னா ஆடா பாய் நேத்தான் எங்கட வந்து கூ ஊசிட்டு போனாடா அரகர்னா ஆமா ஆடி மாசம் கூ ஊத்துறமே இங்க வச்சுதானே ஊத்திருப்ப அது இல்லடா கை இங்க வச்சுதானே ஊத்திருப்ப எங்கேயோ ஊத்துறோம் அட பூர்மா போல எப்படி அழகு பார்த்தா உன் அழகுது பாரு உன் அழகு ஆதனூரா சூட்ட அழகு உள்ள தேத்துறாத பார்க்கும் போதே கொஞ்சம் கூட சகிக்கிறாரு இந்த கொடூரத்தெல்லாம் நம்ம பார்க்க அதெல்லாம் என் தலைவிதியா நான் தெரியவில்லையே உனக்கு சானே வளர்ந்த பாரு கீழே இருந்து மேல இருந்து இப்படியா உள்ள தேடுறான் தள்ளுறா இல்ல இது எங்கிருந்து தான் வந்தாங்கன்னு தெரியலையாப்பா ஏன்னா இந்த சிற்பன் அந்த செஞ்சு பண்ணி வச்ச சேலை மாதிரியே இருக்கிறாராப்பா செஞ்சு செய்யல பண்ணி வச்ச சேலை மாதிரியே இருக்கிற உள்ள தள்ளுறா திவானாவா அதை பார்த்து அப்படிங்களா போ அத்தான் 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 செய்யாத போதும் மாறு வேடத்தில் மாற்றி மாற்றி வருகிறார்களே நான் உன்ன அவதாரம் எத்தனை அவதாரம் இருக்குது நம்ம ஏத்துக்கிற அவதாரம் பலவித அவதாரம் அதுல இது ஒரு அவதாரம் இன்னும் 2 அவதாரம் காட்ட போறோம் பாரு அவதாரமே என்னமா மஞ்சள் கலரு ஜிங்கிச்சா பச்சை கலரு ஜிங்கிச்சா அருமையா இருக்குதுமா சொல்லு இந்த சேலைக்கு என்ன கலர் தெரியுமா இது கோவிந்தா கோவிந்தா இந்த திருப்பதிக்கு அவங்க காட்டி மாறு சேலை அப்படியே திருப்பதிக்கு போற சேலை ஆட்டம் அது கூட பிடிக்கிறப்ப சொல்றேன் ஏன்னா அது இந்த சேலையும் பிடிக்கல அவருக்கு பிடிக்கல என்ன தொடர்ந்து 2 அவதாரம் காட்ட போறோம் பாரு அப்படியே இன்னொரு அவதாரம் இருக்கு இந்த பாரு இதுல மயங்கிடுவாரு இந்த பாருங்க இந்த பாருங்க சிவசிவா மகாதேவா ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அந்தாரே குடுங்க சொல்லுடா அதேதான் இந்த ஏரிக்கார அகலங்குது பாரு இந்த பாட்ரு நடுப்புறா செடியும் ஜட்டும் கொடியும் அரகரா சிவசிவா ஐயோ குட்டாமா குட்டா போட்டுக்குது பூ இந்த சேலைக்கும் மதிக்கலனா
இப்ப பாரு இன்னொரு ஊருக்கு அனுப்புறேன். அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரப்போது பாரு. அப்படியா? மாமா எல்லாம் அக்கிட நானு மண்ணா உண்டு. வண்டி சாமியாருக்கு அரைக்குறை காதலோடு பார்த்து உள்ள போடும். இல்ல அவருக்கு காதுல வராது, மூக்கல் தான் வரும். பின்னாடியே தலைவர் வருதாடா கூட. ஆமா அங்க வா. இந்த அந்த மூஞ்சி எப்படி காட்டாங்க காட்டுவா அங்க பாரு. ஐயோ ஐயோ அம்மா, எந்த மரத்துல இருந்து இறங்கி வந்த நீ? ஏய் நானாம வாங்கி வந்தேன். இந்த யோகி பேர் மரம் அதை தாண்டி எங்க அழகாவ பார்க்க வந்தேன். அழகனை பார்க்க அவர் அழகனா? ஆமாங்க. அது மூஞ்சி பத்தி அது பெலா சட்டி பெருக்கு சட்டி ஆட்டுங்குது, அது போய் அழகனா. அப்ப நான் என்னதான் காதல் பண்ணான். டேய் டேய் நீ என்னடா அது போடுற இப்படி அழகா இருக்கு. அரகரா சிவசிவா. நாய் கேட்டுக்கு என்ன தேடிக்கிட்டான் அந்த மாதிரி யார நாயை கேட்டுக்கிட்டு தெரியுச்சு. இல்ல செருப்பால் ஆச்சுக்கின்ற கதையா. அப்ப எனக்கு பிடிக்கலையா? ஏய் அண்ணா சும்மா ஒரே ஒரு கால்ரா, ஒரே தம்ம துட்றா, ஒரே ஒரு முத்தடா, ஒரே ஒரு முத்து. அரகரா சிவசிவா. ஆம்பா நீ மொத்தமா கொடுக்க தேவல, தம்மா துண்டு. டேய் மரியாதையா போ சொல்றாதே. இந்த ஆய்வு பார்த்தா உனக்கு காதல் வரல. இங்க வா. இந்த ஆய்வு பார்த்தா உனக்கு காதல் வரல. கொஞ்சம் கூட படிக்கலடா. டேய் உள்ள தரடா. தரடா உள்ள. மயிலாடுது இதை பாடுது உன்னை காணாமலே. என்ன மாதிரி பொண்ணு? எனக்கு அந்த சாமியார் வேணும் வந்து நீ உன்னை என்ன பார்த்தா பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கல. எல்லாம் தெரிஞ்சு வந்துக்கோ. அவ்வளோ ஆசைக்குமா இங்க வா. அவ்வளோ ஆசைக்குமா நீ மேல கை வைக்காத, சாமியார வைக்க சொல்லு. அவர் வச்சாதான் எனக்கு பிடிக்கும். அவர் தான் சாமியார் ஆச்சு. அவர் எங்க வைப்பாரு உனக்கு? வச்சுதான் ஆகணும். என்னத்த வச்சு ஆகணும்? சிவசிவா. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலையா? ஆடும் இரு விழிகளிலே அழகினதும் புரிபவரே அதை முன்னிடத்திலே அமர்ந்திருவாய் மஞ்சத்திலே அமர்ந்திருவாய் மஞ்சத்திலே. ஆடும் இரு விழிகளிலே அழகினதும் புரிபவரே அதை முன்னிடத்திலே அமர்ந்திருவாய் மஞ்சத்திலே அமர்ந்திருவாய் மஞ்சத்திலே. என்ன பாரு, என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? பார்க்கின்றேன் ஆனால் பிடிக்கவில்லையே. பிடிக்கலையா? மேலாடை நினைவதென்ன, வேலையெல்லாம் துடிப்பதென்ன. அரகரா சிவசிவா. மேலாடை நினைவதென்ன, வேலை
வாங்க ஒரே ஒரு முத்தம் ஒரே ஒரு முத்தத்தை குத்துட்டு நீ பாட்டு போயிடாரு மாமா மாமா எனக்கு அது வேணும் மாமா எனக்கு அது வேணும் மாமா அது நான் கடையில விற்குது நான் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏமா வேணும் வேணும்னா நான் என்னமா எனக்கு வேணும் மாமா அதுதான் அத பீ 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 பீன்றான் அவனா தள்ளிமோயா எனக்கு வேணும் அவன் தான் பாரு வெள்ளாட்டு கடை ஓட்டுங்கிறான் பாரு ஒரு ஊர் சோறாது பாரு எப்படி இருக்கிறான் பாரு அடியே எப்ப 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 எப்பன்னு துச்சிங்கிறாரு அப்ப எப்ப கையில புச்சிங்கிறாரு பாரு எனக்கு வேணும் இவர் தான் வேணும் அவர் வேணாவா அவரு பத்தி அலுப்பு சொல்லுமா என்ன அது அவர் என்னென்ன பண்ணிட்டு வந்துக்கிறாரு எனக்கு தான் தெரியும் தெரியும் எனக்கு அவங்க வேணும் எனக்கு சாமி இப்ப வேணும் இப்ப வேணும் இப்ப வேணும் வேணும் மாமா மாமா வேணுமா நானோ சிவனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று அருமையா கேரளா குட்டி வந்துக்குது என் தலைவிதியை நொந்து நான் தவம் செய்ய புறப்பட்டிருக்கிறேன். இப்படி பேசன் வந்துக்குதா பேசுனா இப்படி பேசன் அதை நீ இட்டும் போடாடே எனக்கு வேண்டாம்டா. சாகர நீல நதி கரையோரம் நின்றிருக்க வெகு நேரம் வெட்டி விடுவேன். அவரு உந்து வெட்ட போறாராம் உனக்கு எது பிடிச்சிக்குதோ அதே வெட்டிக்கோ. என் அருகிலே வராதுன்னு சொல்றேன். உன்னை பார்த்தா கொஞ்சம் கூட பிடிக்கல போயிடு. இல்ல நீ எனக்கு வேணும் மாமா இல்ல நான் செத்துருவேன் மாமா. அது சரி முதல்ல உன்னால தாங்க முடியலையா? தாங்க முடியலையே. மொத்தத்தையும் அவுத்து போட்டு தரையில பேரல எனக்கு சாமியார் வேணும் மாமா. அவர்தான் சாமியாரா போயிட்டு இருக்கு. அவருக்கு எங்கம்மா இருக்குது சங்கதி சைபரா இருக்குதுமா. எப்படியாவது வர வச்சு கூட எனக்கு வேணும் எனக்கு வேணும் மாமா எனக்கு வேணும் மாமா. என் வாயிலாச்சு மூவேன் அது என்ன அது கடையில் வைக்கிற பொருளா அது வாங்க நீ நினைக்கின்றால் இந்த தினத்திலே நான் கிடையாது மரியாதையா போய்விடு. என்னுடைய வேலை பார்க்கறதுக்கு நான் புறப்படுறோமா என் தலைவிதியால் நான் போறமா. நீ போயிட்டோமா அது தலைவிதி நான் மாத்துறேன். அதுக்குள்ள நான் உனக்கு நான் நினைப்பு வந்துச்சுன்னா எனக்கு அப்படியே பிடிங்கிச்சு பாரு உனக்கு மாமா. சரி சரி இதுக்கு ஒரு சரி பண்ண மாட்டாரு இருந்தாலும் நான் போயிட்டு சேலை மாத்தினாரு மாமா. சரி 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 அம்மாவுக்கு அதர்சம் போட்ட மாதிரி இருக்குது பாரு. அம்மாவுக்கு ஏன்டா மொட்டை மட்டியா சொல்லி ரவுண்ட் ரவுண்டா என்னம்மா அது புடவையா? புடவை தான் அதுல புட்டா போட்டுக்குது பாரு. இந்த பாரு எங்கெங்க போட்டுக்குது பாரு. இந்த பாரு சரி இதை பார்த்தா கூட உனக்கு காதல் வரல. இது என்ன சோதனையா இருக்கு தெரியுமா? இது ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு எங்கன்னா போயிட்டு இந்த சோதனை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? முழு புள்ள கூட வேணாம், ஒரு அரை புள்ள ஒரு ஜான் போதும். ஜான் புள்ள என்ன ஒரு ஜான் அந்த காசு ஒரு கோடி
உழந்ததென்று பேசின கதை போலாச்சு அசுரான் தவசைய நடவியே நடக்கும் போது காசிக்கு சென்றாலும் கர்ம வினை இருப்பார்கள். ஒருத்தர் காசிக்கு போனா அங்க கங்கையில முழுகினா இந்த செய்த பாவம் எல்லாம் நிவர்த்தனை ஆகும் சொல்றாங்க. ஆனா காசிக்கு போனா கர்மம் தீராதுன்னு சொல்றாங்க. காசிக்கு போனா கூட பின்னாடி தொடர்ந்து தான் வரும் நம்ம கர்மம். அது மாதிரி என் பின்னாடி தொடர்ந்து வருகிறதா? ஆமாங்க. பார்க்கும்போது எனக்கு மனமே வேதனை கிடைக்கின்றது. என்ன பண்ணுறது? தாயை